குழந்தை தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், குழந்தை குர்ஆனை ஓத வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள், குழந்தை நல்லதை பார்த்து தன்னுடைய நேரத்தை முறைப்படுத்தி செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். ஆனால் கணவனும் மனைவியும் தொழுவதில்லை, கணவனும் மனைவியும் குர்ஆனை ஓதுவதில்லை, கணவனும் மனைவியும் தன்னுடைய நேரத்தை முழுவதும் மொபைல் போன்களிலும் தொலைக்காட்சிகளிலும் சினிமாக்களையும் சீரியல்களை பார்ப்பதிலும் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தை எப்படி இஸ்லாமிய முறையில் வளரும்? உங்களுடைய கட்டளைக்காக தொழலாம், உங்களுடைய கட்டளைக்காக குர்ஆனை ஓதலாம், உங்களுடைய கட்டளைகளுக்காக குணங்களை சீர்படுத்துவது போல் வேடமிடலாம். ஆனால் உள்ளத்தில் அந்த மாற்றம் வராது. ஒரு தந்தையை தொழுகையாளியாக பார்க்கக்கூடிய குழந்தை தான் தொழுகையாளியாக வளரும். ஒரு தந்தையை குர்ஆன் ஓதுவராக பார்க்கக்கூடிய குழந்தை தான் குர்ஆனை ஓதக்கூடிய குழந்தையாக மாறும். ஒரு தந்தையை நல்ல வார்த்தைகளை பேசக்கூடிய தந்தையாக பார்க்கக்கூடிய குழந்தை தான் நல்ல குணத்தோடு நல்ல வார்த்தைகளை பேசி வளரும். ஒரு தந்தை தன்னுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பிள்ளையாக பார்க்கக்கூடிய பிள்ளை தான் தன்னுடைய தந்தைக்கு பணிவிடை செய்வதற்கு தயாராகும். இந்த முரண்பாடு நம்முடைய சமூகத்தில் பெரும்பான்மையாக இருக்கிறது. பிள்ளைகள் நல்ல முறையில் வளர வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பெற்றோர்களில் பலரும் தங்களை நல்லவர்களாக மாற்ற வேண்டும் என்று முயற்சி செய்வதே கிடையாது. தங்களை நல்ல குணத்திலே வளர்க்க வேண்டும் என்று முயற்சி செய்வதே கிடையாது. தொழுகையாளியாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இணைக்கக்கூடியவர்களாக தங்களை அவர்கள் ஆக்காதவரை ஒருபோதும் பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய தீனில் இணைக்க முடியாது. ஒரு தந்தை தாய் தான் பிள்ளைகளுக்கு முன் உதாரணம். அவர்களை கொண்டுதான் அவனுடைய வாழ்வு முழுவதும் சீராக நேராக அமையக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவார்.